போகிறோம் அப்படின்னா வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 5000 சப்ஸ்கிரைபர் வரணும். வந்தால் நான் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து கொண்டு வர போகிறேன். விவசாயம் பண்ணுறது எல்லாமே வந்து வீடியோவை உங்களுக்கு எடுத்து போடுவேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க. இப்போ ஆடு வளர்க்க தொடங்க நினைக்கும் பலருடைய மனதில் இருக்கும் மிகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா? 50 ஆடுகள் வளர்க்குறதா இல்லை 100 ஆடு வளர்க்குறதா, எதில் வந்து லாபம் அதிகம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆடுகளை எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் லாபமும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் உண்மையில் கணக்கு அப்படி கிடையாது. சில நேரங்களில் 50 ஆடுகள் வச்சுருப்பவங்க கூட நல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் 100 ஆடுகள் வச்சுருப்பவங்க வந்து நஷ்டத்தில் கூட போகலாம். அப்படின்னா 50 ஆடுகளுக்கும் 100 ஆடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? முதலீடு எவ்வளவு? தீவன செலவு எவ்வளவு? வேலை பளு எப்படி இருக்கும்? வருட இறுதியில் யார் கையில் அதிக பணம் இருக்கும்? இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ 50 ஆடுகள் பண்ணை ஆரம்ப முதலீடு எவ்வளோ பண்ணனா, ஒரு சாதாரண கணக்கில் 45 பெட்டை ஆடுகள் 5 கிடாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு பெட்டை ஆடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா சராசரியாக 9000லேருந்து 12000 வரைக்கும் இருக்கும். 45 பெட்டை ஆடுகள் வாங்க 4,95,000. அப்போ 5 கிடாய்கள் வாங்க 75,000. மொத்தம் 5,70,000. கொட்டகை அமைப்புக்கு ஒரு 2 லட்சம். தண்ணி வசதி, மருந்து, அப்புறம் இந்த பாத்திரங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 வச்சுக்கலாம். மொத்த ஆரம்ப முதலீடுன்னு பார்த்தா 50 ஆடுக்கு சுமார் 8 லட்சம் வரைக்கும் வரும். 100 ஆடுகள் பண்ணை வந்து ஆரம்ப முதலீடு வந்து 100 பெட்டை ஆடுகள் 10 கிடாய்கள். ஆடு வாங்க 11,50,000. பெரிய கொட்டகை அப்படின்னா 3,50,000. சுபகரணங்கள் வந்து ஒரு லட்சம். மொத்த முதலீடுன்னு பார்த்தா சுமார் 18 லட்சம். 100 ஆடுகளுக்கு முதலீடு கிட்டத்தட்ட 2 மடங்கு தேவைப்படுது. தினசரி தீவன செலவு என்னென்னா 50 ஆடுகளுக்கு ஒரு நாளுக்கு சராசரியாக 500லேருந்து 800 வரைக்கும் வரும். மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 15,000லேருந்து 24,000. 100 ஆடுகளுக்கு அதை விட டபுள் மடங்கு. அதாவது ஒரு நாளுக்கு 1000லேருந்து 1200 வரைக்கும், மாதத்துக்கு 30,000லேருந்து 48,000 வரைக்கும் வரும். வேலைப்பளு ஒப்பீடுன்னு பார்த்தா 50 ஆடுகள் வந்து குடும்ப உறுப்பினர்களே வந்து கவனிக்க முடியும். தனி வேலைக்காரங்க அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் 100 ஆடுகள் வச்சுருக்கும் போது தினசரி கண்காணிப்புங்கிறது அதிகமாக இருக்கணும். நோய் பரவல் அபாயம் அதிகமாக இருக்கும். ஒரு நிரந்தர வேலைக்காரர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் மாத சம்பளம் செலவு கூட இதில் சேரும். குட்டி உற்பத்தி கணக்கு பார்க்கலாமா? 45 பெட்டை ஆடுகள் வந்து வருஷத்துக்கு சராசரியாக 70லேருந்து 80 குட்டிகள் வந்து போடும். 90 பெட்டை ஆடுகள் வந்து வருஷத்துக்கு 140லேருந்து 160 குட்டிகள் வரைக்கும் போடும். இங்கே பல நினைப்பாங்க 100 ஆடு வச்சுருந்தா தான் 2 மடங்கு குட்டிகள் வந்து கிடைக்குது அப்படின்னு. ஆனால் அது உண்மைதான். ஆனால் அந்த நேரத்தில் செலவும் 2 மடங்கு வரும். நோய் அபாயம்னு பார்த்தா 50 ஆடுகள் பண்ணையில் நோய் வந்தாலும் கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப எளிது. ஆனால் 100 ஆடுகள் பண்ணையில் ஒரு நோய் பரவினா பெரிய பாதிப்பு ஏற்படும். ஒரே வாரத்தில் பல லட்சம் ரூபாய் கூட இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்துக்கும் சாத்தியம் கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வருடாந்திர வருமானம் பார்த்தலாமா? இப்போ 50 ஆடுகள் 75 குட்டிகள். ஓகேங்களா? ஒரு குட்டி சராசரியாக விற்பனைக்கு 7,000 வச்சாலும் 75 × 7,000 5,25,000. பெரிய ஆடுகள் விற்பனை பார்த்திங்கன்னா 1,50,000. அப்போ மொத்தம் 6,75,000. 100 ஆடுகளுக்கான கணக்குகள் வந்து இப்போ 150 குட்டிகள் சராசரியாக நம்ம சொன்னோம்னா 150 × 7,000 எவ்வளவு? 10,50,000. பெரிய ஆடுகள் வந்து ஒரு 3 லட்சம். மொத்தம் 13,50,000. இப்போ நிகர லாபம்னு பார்த்தா 50 ஆடுகள் செலவு கழித்த பின்னாடி சுமார் 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் வரும். வருட லாபம் கிடைக்க வாய்ப்பு வந்து இருக்குது. 100 ஆடுகள் செலவு கழிஞ்ச பின்னாடி 4 லட்சம் முதல் 6 லட்சம் வரைக்கும் வருட லாபம் கிடைக்கலாம். எந்த பண்ணை பாதுகாப்பானது? புதியவர்களாக இருக்கீங்க, இப்போ தான் நான் ஆடு வளர்ப்பு தொழிலே எனக்கு தெரியாது, புதுசாக வளர்க்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 ஆடே போதும். 10க்குள்ளேயே வாங்கி வளங்க. கொஞ்சம் நீங்கள் அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு 50 ஆடுகள் வந்து பாதுகாப்பான தேர்வாக இருக்கும். உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 50 ஆடு 100 ஆடுன்னு இறங்காதீங்க யாருமே. ஒரு அனுபவம் பெற்ற பின்னாடி வேணால் 50 ஆடு நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அனுபவம் உள்ளவங்களுக்கு 100 ஆடு வந்து அதிக வருமான வாய்ப்பு தரும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தவறு செய்கிறாங்க. தொடக்கத்துலேயே வந்து 100 ஆடு வாங்குறது. இதனால் என்னென்னா நம்ம பராமரிக்கிறது வந்து ரொம்ப சிரமம். தீவன செலவு வந்து ரொம்ப ஆகும். நோய் பிரச்சனை வரும். அந்த பணப்புழக்க சிக்கலும் கூட வரலாம்.
எல்லாமே சேர்ந்து நஷ்டம்தான் ஏற்படும். சரியான வளர்ச்சி முறைன்னு பார்த்தா முதல் ஆண்டு 25லேருந்து 50 ஆடுகள், 2ஆம் ஆண்டு வந்து ஒரு 75 ஆடுகள், 3ஆம் ஆண்டு ஒரு 100 ஆடுகள். இப்படி வளர்த்தாதான் நம்மளுக்கு வந்து ஒரு சேஃபான ஒரு லாபமாக அதிகரிக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு உண்மையான ஒரு அனுபவத்தை வந்து சொல்லுவா. பல வெற்றிகரமான ஆடு வளர்ப்பாளர்கள் சொல்வது என்ன தெரியுமா? 50 ஆடுகளை வந்து சரியாக நிர்வகித்தால் 100 ஆடுகளை வந்து தவறாக நிர்வகித்தை விட அதிக லாபம் கிடைக்கும். இது வந்து வெறும் வார்த்தை கிடையாது, ஆடு வளர்ப்பின் மிகப்பெரிய ரகசியம் கூட சொல்லலாம். 50 ஆடுகள் 100 ஆடுகள் வந்து எண்ணிக்கையை மட்டும் பார்த்து முடிவு செய்யக்கூடாது. உங்களோட முதலீடு, நிலம், தீவன வசதி, அனுபவம், வேலை செய்யும் நேரம், இதெல்லாம் வச்சு தான் முடிவு செய்யணும். புதியவராக இருந்தால் 50 ஆடுகளோடு தொடங்குங்க. அனுபவசாலியாக இருந்தால் 100 ஆடுகள் வந்து வளருங்க. அப்போ தான் ஆடு வளர்ப்பு உண்மையான லாபகரமான தொழிலாக வந்து மாறும். ஓகேங்களா? அதனால் 100 ஆடுகள் வச்சா தான் பெரிய பண்ணையாளர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் வெற்றிங்கிறது ஆடுகளோட எண்ணிக்கையில் கிடையாது, நிர்வகிக்கும் திறமையில் தான் இருக்குது. உங்களிடம் தற்போது 50 ஆடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நம்ம சரியாக பண்ணணும். முதல்ல உங்களோட ஆடுகளோட இனப்பெருக்க விகிதம் எப்படி இருக்குது, ஒவ்வொரு பெட்டை ஆடும் ஆரோக்கியமாக குட்டி போடுதா, 100% ஆடுகள் வந்து அதாவது குட்டி ஆடுகள் வந்து உயிர் பிழைப்பு விகிதம் 100% நம்ம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கணும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆமின்னு பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து வளர்ச்சிக்கு வந்து தயாராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்ததாக தீவன வசதியை பாருங்கள். 100 ஆடுகள் வந்த பிறகும் தொடர்ந்து பசுந்தீவனம், உலர் தீவனம், சுத்தமான குடிநீர் கிடைக்குமா, கோடை காலத்துலேயும் தீவன தட்டுப்பாடு இல்லையா, இதுக்கு முன்கூட்டியே வந்து நம்ம திட்டமிடணும். 3வது வந்து சந்தை தான். உங்கள் ஆடுகளை வாங்க வருபவங்க வந்து ஏற்கனவே இருக்காங்களா, வியாபாரிகள் வந்து நேரடியாக வந்து பண்ணைக்கு வராங்களா, இல்லைன்னா நீங்கள் வந்து சந்தைக்கு வந்து கொண்டு போய் விற்க வேண்டிய நிலைமை இருக்கா. நல்ல சந்தை தொடர்பு வந்து இருந்தால் மட்டுமே ஆடுகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறது புத்திசாலித்தனம். 4வது பார்த்திங்கன்னா அவசர நிதி. ஆடு வளர்ப்பில் எதிர்பாராத செலவுகள் வந்து வரும். நோய் பரவல் வரும், மருந்து செலவு வரும், தீவன விலை உயர்வு இருக்கும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சமாளிக்க குறைந்தபட்சம் 3 மாத பராமரிப்பு செலவுக்கு சமமான தொகையை தனியாக வச்சுக்கிறது நல்ல நடைமுறை. ஒரு நல்ல பண்ணையாளர் வளர்ச்சி இப்படித்தான் இருக்கும். முதல் ஆண்டு வந்து 50 ஆடுகள், குட்டிகளில் சிறந்தவற்றை வச்சுக்கொண்டு 70லேருந்து 75 ஆடுகள். 3ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா 100 ஆடுகள். இந்த முறை கடன் சுமையை வந்து குறைக்கும். வெளியிலேருந்து அதிக ஆடுகளை வந்து வாங்க வேண்டிய அவசியமும் குறையும். உங்கள் பண்ணையில் பிறந்த ஆடுகளை சூழலுக்கு பழகி இருக்கும். உடல்நலமும் பொதுவாக நல்ல நிலையில் இருக்கும். பெரிய பண்ணை வச்சுருப்பது ஒரு சாதனை கிடையாது. லாபம் தரும் பண்ணையை நடத்துவது தான் உண்மையான சாதனை. அவசரப்படாமல் திட்டமிட்டு வளருங்க. சரியான நிர்வாகம், சரியான தீவன மேலாண்மை, தடுப்பூசி, சுகாதாரம், நல்ல சந்தைப்படுத்துதல், இந்த 5 விஷயங்களை தொடர்ந்து கடைபிடிச்சா 50 ஆடுகளாக இருந்தாலும் சரி, 100 ஆடுகளாக இருந்தாலும் சரி, ஆடு வளர்ப்பு ஒரு நிலையான வருமானம் தரும் தொழிலாக மாறும். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த தகவலை மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும், ஆடு சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகேங்களா? நாளைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.